டிவிகே தலைவர் விஜய் 108 தொகுதிகள் வெற்றி அடைஞ்சு இன்னும் 112 தொகுதிகள் 107க்கு அப்புறம் 118 வந்து அறுதி பெரும்பான்மை அடையணும். அதுக்கு இன்னும் தொகுதிகள் தேவைப்படும். அதனால் சட்டப்பேரவை கூட்டி மேலும் பல கட்சி பெரும்பான்மையுடன் இந்த அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியில் அமர்ந்து உறுதியாகும். அப்படி இல்லைன்னா ஆளுநர் அழைப்பு கொடுக்க மாட்டார். தனி கட்சியாக இந்த மாதிரி ஜெயிக்கும்போது இந்த அறுதி பெரும்பான்மை 112 தொகுதி அவங்களுக்கு கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆளுநர் அழைப்பு எடுப்பார். சிஎம் பதவியேற்க தனி. இன்னும் அந்த அறுதி பெரும்பான்மையை 112 தொகுதிக்குரியதை உறுதிப்படுத்துறதால ஆளுநர் இன்னும் அழைப்பு கொடுக்கல. ஆனால் மக்கள் டிவிகே தொண்டர்கள் வேறு ஊர்லேருந்து நேரு ஸ்டேடியத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி பதவி பிரமாணம் செய்யணும் சொல்லி எல்லாமே தெரிஞ்சுதான். ஆனால் திருப்பி அவருக்கு அழைப்பு கொடுக்கல ஆளுநர். மக்களுக்கு இது தெரியாமல் தெரியாதவங்க நிறைய பேர் போயிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ வருத்தத்தோடு ஃபீல் பண்ணி ஒரு லேடிலாம் பேசுகிறாங்க. நைட்டே கிளம்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்காங்க. ஒரு வயசானவங்களும் பேசுனாங்க. நான் அதெல்லாம் பார்க்க தான் செஞ்சேன் நியூஸில். ஆனால் எதிர்பார்த்து நடக்குதுன்னா அந்த ஏமாற்றத்தோடு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு திரும்பி போகிறாங்க நிறைய பேர். இது வெளியூரில் உள்ளவங்களுக்கு தெரியாது இல்லை. நியூஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி டிவிகே தலைவர் விஜய்க்கு உயர்பட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா நேரத்தெல்லாம். அது வாபஸ் பெறப்பட்டது. பட்டினப்பக்கம் வீட்டிலேருந்து அந்த பாதுகாப்பு வாகனங்கள் கான்வாய் வாகனங்கள் இல்லாமல் போயிருக்காரு விஜய். பெரும்பான்மை கிடைக்காதனால அந்த உயர்மட்ட பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த உயர்மட்ட பாதுகாப்புங்கிறது சிஎம் பதவியில் உள்ளவங்களுக்கு வழங்கக்கூடிய உயர்மட்ட பாதுகாப்பு. காவலர்களின் ஆலோசனைக்கு பிறகு உயர்மட்ட பாதுகாப்பை திரும்ப பெற்றுக்குங்கன்னு சொல்லியிருக்காரு விஜய். டிவிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்கு. அதே மாதிரி மதவாத சக்திகளுடன் சேகரம் சொல்லி நிபந்தனையும் கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அறிவித்தது காங்கிரஸ் தலைமை. தவக கட்சியில் அங்கம் வகிப்புன்னு சொல்லி கிரீஷ் சோடங்கிறத அறிவிச்சிருக்காங்க. டிவிகே கட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவளித்தது காரணம் என்னன்னு பார்க்கலாமா? மக்களின் தீர்ப்பை மதிப்பு கொடுப்பது உங்கள் கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே டிவிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் தலைமை. பெரியார் அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றுவோம். அதே மாதிரி காமராஜரின் பொற்கால ஆட்சியை கொண்டு வரும் சொல்லிட்டாங்க. பார்க்கலாம். ராகுலின் அதிரடியான முடிவினால் காங்கிரஸின் கூட்டணிகள் தேவைக்கன்னு சொல்கிறாங்க. திமுக உடனான 10 ஆண்டு கால உறவு முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ். ஏன்னா அந்த தேவக கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதனால் காங்கிரஸின் மறைந்திருந்த குணம் வெளிவந்துருக்காங்க. டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸுக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் உற்ற தோழனாக இருந்து உதவி புரிஞ்சது திமுகன்னு சொல்கிறாரு டிஆர் பாலு அவர்கள். தேர்தலுக்கு பிறகு கூட்டணி சேர்வது புதிதல்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு. விஜய் அழைத்து தான் நாங்கள் அவருக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சேர்ந்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஆளுநர் மாளிகையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் தீர்ப்புக்கு குறுக்கே இருப்பது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாதிடர்கள் தான் நடைபெறுது. எந்த கட்சி வருதுன்னு பார்க்கலாம். விஜய் முதல்வர் வரை பாஜக தடுக்குதுன்னு சொல்லி காங்கிரஸ் நிர்வாகி குற்றச்சாட்டு. தேவக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் 113 உயர்ந்திருக்குது. இப்போது பெரும்பான்மை நிரூபிக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது.
ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு விசிகேவுக்கு தவக கடிதம். 2 தொகுதியில் வச்சுருக்கும் விசிகேவின் நிலைமை என்ன, இப்போது நிலைப்பாடு என்னன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். விஜய் நல்லாட்சி வழங்குவார்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆலோசித்து முடிவு சொல்வதாக சொல்லியிருக்காங்க திருமாவளவன், விசிகே தலைவர். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய கட்சி முன்னணி தலைவர்களோடு ஆலோசித்து முடிவு சொல்லணும்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடக்க வந்த விசிகே கூட்டம், ஆலோசனை கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். மு.க. ஸ்டாலினை சந்தித்த சிபிஎம் எம்எல்ஏக்கள். டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஐயுஎம்எல் சொல்லியிருக்காங்க. திமுகவோட தான் இருப்போம், திமுகவோட தான் நேற்று இருந்தோம், இன்றும் இருப்போம், நாளை இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஐயுஎம்எல் இந்த கட்சி சேர்ந்தாங்க. தவக்கு ஆதரவு கிடையாதுன்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அது அறிவிப்பு. தவக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. தவகக்கு ஆதரவு இல்லைன்னு அதிமுக திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் வதந்திகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திய பிறகு முனுசாமி அவர் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆதரவு கிடையாதுன்னு. டிவிகே கட்சிக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்காங்க. புதுச்சேரி நட்சத்திர விடுதியில் எம்எல்ஏக்கள் தங்க வைப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதிகளில் தங்க வைப்பு பாதுகாப்புடன். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க போவதாக திடீர்னு தகவல் பரவியிருக்கு. அதனால் தமிழக அரசு திடீர் பரபரப்பு தோணியிருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்வராகவும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக திமுகவும் அறிவிப்பதாக தகவல்கள் நிறைய வந்திருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். அதிமுக முன்மொழிவுக்கு டெல்லியும் வந்து க்ரீன் சிக்னல் காட்டி தான் சொல்லப்படுது. விஜய் வந்தது முதல்வராக பதவியேற்க விரும்பாததாக பாஜக விரும்புவதாக தகவல்கள் வெளியாகின்றன. எது உண்மைன்னு தெரியல. ஒரே பரபரப்பாக நியூஸ் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாக வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மு.க. ஸ்டாலின் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இக்கட்டான நேரத்தில் உங்களோட இருப்போம்னு சொல்லி ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவித்ததாக தகவல்கள் வந்துருக்கு. மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி உடலுக்கு விஜய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. நாளைக்கு புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கலாம். 2 நாளாக பரபரப்பாக போய்கிட்டுருக்கு. எப்போயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே. நாளைக்கு இது மாதிரி சுட சுட செய்தியுடன் மீண்டும் பார்க்கலாம்.